பைத்தானில் செட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் லிஸ்ட் பற்றி பார்த்தோம், அப்புறம் டப்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். லிஸ்ட் டப்பிள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அது பார்த்தா தான் வந்து இது கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ செட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா டைப் பைத்தானில். ஸோ செட்ஸுங்கிறத வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்பவும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி செட்டுக்கு என்னன்னா, செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்க முடியாது. ஆனால் டப்பிள்லையும் சரி லிஸ்ட்லையும் சரி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் செட்டில் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட் வந்து செட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ செட்டை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலான்னா, நான் வந்து ஒரு நேம் தரேன். நான் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ மொபைல்ங்கிற வேரியபிளில் நான் வந்து கர்லி பிரேசஸ் டைப் பண்ணுறேன். பாருங்க, ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வந்து சில கம்பெனி நேம் எல்லாம் போட போகிறேன். இப்போது சாம்சங், சோனி, ரெட்மி, ஆப்பிள், ரியல்மி. ஸோ இப்போ வந்து நான் மொபைல்னு ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் மொபைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன டைப் வருதுன்னு, டைப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்னு வரணும். ஸோ செட்டு வருதான்னு பார்ப்போம். இப்போது ஸோ பாருங்கள், ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து கிளாஸ் செட்டுன்னு வருது. ஸோ நம்ம வந்து ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்லி பிரேசஸில் இந்த மாதிரி உங்கள் லிஸ்ட்டை கொடுக்கலாம். ரைட், அதாவது நீங்கள் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வந்து நீங்கள் இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே வந்து டப்பிள் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இங்கே பேரந்தசிஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. ரைட், ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். செட்டுக்கு வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும் செட் கிரியேட் பண்ணும்போது. இப்போது அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொன்னேன் தெரியுமா, டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலுங்கிற செட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளோட செட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து இந்த செட்டில் வந்து இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வேல்யூ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மறுபடியும் சாம்சங் ஆட் பண்ணுறேன். நம்ம செட்டில் பாருங்கள், ஏற்கனவே சாம்சங் இருக்குது. நான் வந்து செகண்ட் டைம் சாம்சங் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் மொபைலில். பாருங்கள், சாம்சங் வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ரைட், ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. நான் 2 டைம் நம்ம செட்டில் வந்து 2 டைம் நான் வந்து சாம்சங் டிக்ளேர் பண்ணியிருந்தா கூட ஒரே டைம் தான் வந்து சாம்சங் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மறுபடியும் ரியல்மி கொடுக்குறேன். அதாவது இது வந்து 2வது டைம் நான் ரியல்மிங்கிற இந்த வேர்டை வந்து டைப் பண்ணுறேன் செட்டில். ஸோ மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஸோ ரியல்மி வந்து பாருங்கள், ரியல்மி வந்து ஒரே டைம் தான் வருது. பட் ஆனால் 2 டைம் நம்ம செட்டில் டிக்ளேர் பண்ணியிருந்தா கூட ஒரு டைம் தான் வருது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து கன்சிடர் பண்ணாது. ஒரே ஒரு டைம் தான் வந்து செட்டு வந்து வேல்யூஸை கன்சிடர் பண்ணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதை வந்து அது கன்சிடர் பண்ணாது. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் பார்க்கணும். இப்போது நல்லா கவனிங்க, அவுட்புட் பாருங்கள். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். சும்மா நான் வந்து இப்போ மொபைலுங்கிற செட்டை தான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து சோனின்னு பிரிண்ட் ஆகுதா, செகண்ட் எலிமெண்ட் ரியல்மின்னு இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எலிமெண்ட் சாம்சங் பிரிண்ட் ஆகுது, செகண்ட் எலிமெண்ட் ஆப்பிள்னு இருக்குது. பட் ஆனால் முன்னாடி என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட் எலிமெண்ட் சோனின்னு இருந்துச்சு. மறுபடியும் ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எலிமெண்ட் ரியல்மின்னு வருது. அதாவது என்ன அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா, ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணும்போதும் ரேண்டமாக வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. ரேண்டமாக வந்து நம்மளோட செட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து மாறி வருது. ரைட், அதாவது நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டில் ஃபஸ்ட்டு சாம்சங் இருந்தால் கூட, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. பிரிண்ட் ஆகுது, பட் ஆனால் மறுபடியும் ரன் பண்ணும்போது வேறு ஏதோ வருது. ஸோ இதனால் என்னன்னா, செட்டு வந்து ஆக்சுவலி அன்ஆர்டர்டு. ஓகே, செட்டு வந்து அன்ஆர்டர்டு. பட் ஆனால் டப்பிளும் சரி லிஸ்ட்டும் சரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து ஆர்டர்டு டேட்டா டைப்ஸ். பட் ஆனால் இது வந்து அன்ஆர்டர்டு டேட்டா டைப். ஸோ இது வந்து அன்ஆர்டர்டு டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால உங்களால் வந்து செட்டில் இருக்க பர்டிகுலர் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வந்து டப்பிள்ஸ்லையும் சரி லிஸ்ட்லேயும் சரி ஸ்ட்ரிங்ஸ்லேயும் சரி நம்ம வந்து இண்டெக்ஸிங் பற்றி படிச்சிருக்கோம். அதாவது நான் இப்போ வந்து மொபைல் ஆஃப் 0 பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும், 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, சாம்சங் இருக்குது. பட் ஆனால் செட்டில் வந்து அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். மொபைல் ஆஃப் 0 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன வருதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஸோ நான் மொபைல் ஆஃப் 0 பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வரும். பாருங்கள், எரர் வருது. அதாவது செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டேபிள்னு வருது. ஸோ உங்களால் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு வந்து ஒரு அன்ஆர்டர்ட் டேட்டா டைப். ஆனால்
நம்ம முன்னாடி பார்த்த எல்லா டேட்டா டைப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு, லிஸ்ட்டும் சரி, டப்பும் சரி, ஸ்ட்ரிங்கும் சரி, எல்லாமே வந்து ஆர்டர்டு. பட் ஆனால் இது வந்து அன்ஆர்டர்டு. அதனால உங்களால் வந்து செட்டில் இருக்க வேல்யூஸை வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ செட்டில் வந்து ஒரு வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரைட், இப்போது சப்போஸ் இப்போ நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணுறதுன்னா ஆட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ மொபைல் டாட் ஆட். ஸோ நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா நான் வந்து மைக்ரோமேக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆட் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ வந்து மொபைல் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். மைக்ரோமேக்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ரைட், ஸோ ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட்டில் வந்து புது வேல்யூஸை ஆட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் என்ன பண்ணேன், நான் இப்போ வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணேன். ரைட், அதாவது நம்ம முன்னாடி இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து நான் 1 2 3 3 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 2 3 வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்குது. ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, செட்டு வந்து பர்டிகுலர் டேட்டா டைப்பை பொறுத்து இல்லை, செட்டில் வந்து எந்த டேட்டா டைப் வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன டேட்டா டைப் வேணால் இருக்கலாம். 1 2 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி இன்டீஜர் டைப். ஆனால் மீதி இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அதனால் லைக் நீங்கள் வந்து லைக் யூ கேன் ஹாவ் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ். பேசிக்காக நான் வந்து வேணால் பூலியன் டைப் கூட கொடுக்கலாம். இப்போது ட்ரூ ஃபால்ஸ்னு பூலியன் டைப் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஸோ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய டைப் ஆஃப் டேட்டா இருக்கலாம். ஆல்ரைட், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூலியன் டைப் தரும்போது அது வந்து 1 இல்லை 0 தான் கன்சிடர் ஆகும். இப்போ வந்து இந்த அவுட்புட்டில் பாருங்கள், நான் வந்து ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியுமா, ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் ட்ரூ ஃபால்ஸ் இங்கே எங்கேயுமே வரல பாருங்கள். ஸோ அது ஏன் வரலினா, நான் இங்கே கொடுத்துருக்கேன் தெரியுமா, முன்னாடி இங்கே 0 கொடுத்துருக்கேன் தெரியுமா, இந்த 0 இஸ் கன்சிடர் ஆஸ் ஃபால்ஸ், அப்புறம் 1 இஸ் ஆக்சுவலி கன்சிடர் ஆஸ் ட்ரூ. அதனால தான் வந்து ட்ரூ ஃபால்ஸ் வந்து வரல. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் நான் தனியாக கொடுக்கும்போது திஸ் இஸ் ஆக்சுவலி டூப்ளிகேட். ஏன்னா ஏற்கனவே வந்து 1 இருக்குது. 1 ரெப்ரசன்ஸ் ட்ரூ, 0 ரெப்ரசன்ஸ் ஃபால்ஸ். ஆல்ரைட், ஸோ இது வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் செட்டில் இருக்கிற எக்ஸெப்ஷனும் பார்த்தோம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு செட்டில் இருந்து இன்னொரு செட்டுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நான் வந்து இன்னொரு இது டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேர் வந்து நான் இப்போது சாஃப்ட்வேர்னு வைக்கிறேன். ரைட், சாஃப்ட்வேர்னு வைக்கிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருங்கிற வேரியபிள் வந்து லிஸ்ட்டாக கூட இருக்கலாம், டப்லாக கூட இருக்கலாம், செட்டாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து செட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேருங்கிற செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது சில சாஃப்ட்வேர் நேம் எழுத போகிறேன். சாம்சங், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா மொபைல் டாட் ஆட் இந்த சாஃப்ட்வேர் ஆட் பண்ண போகிறேன். மொபைல் டாட் அப்டேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரு செட்டில் இருந்து இன்னொரு செட்டை வந்து அட்டாச் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும் பேசிக்காக. ஸோ அப்டேட் சாஃப்ட்வேர் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நம்மளோட மொபைல் செட்டில் வந்து சாஃப்ட்வேர் செட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஆல்ரைட், ஆனால் இந்த அப்டேட்குள்ளே கொடுக்குற பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னவா வேணா இருக்கலாம், டப்புலாக கூட இருக்கலாம், லிஸ்ட்டாக கூட இருக்கலாம், செட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து இப்போ நான் லிஸ்ட்டாக மாற்றினேன் பாருங்கள். லிஸ்ட்டை எப்படி மாற்றலாம்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டாக மாறிடும். ரைட், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து லிஸ்ட்டாக மாறிடும். ஸோ லிஸ்ட்டாக கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ மறுபடியும் பாருங்கள், லைக் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளோட மொபைல் செட்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சாஃப்ட்வேருங்கிறத வந்து நீங்கள் டப்லாக கூட கொடுக்கலாம். ரைட், இப்போ நான் டப்லாக மாற்றுறேன். டப்லாக நான் எப்படி மாற்றுறேன்னா ஐ எம் யூசிங் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி நான் வந்து டப்லாக மாற்றிருக்கேன். இப்போது பாருங்கள், இப்பயுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுற பேராமீட்டரோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கலாம், டப்லாக இருக்கலாம், லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போது ஓகே நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இப்போது நம்ம மொபைலுங்கிற ஒரு செட் இருக்குது அண்ட் சாஃப்ட்வேரையும் நான் வந்து நான் செட்டாகவே மாற்றிடுறேன். ரைட், சாஃப்ட்வேருங்கிற செட் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது. ஸோ இந்த மொபைல் சாஃப்ட்வேர் செட்டில் எது வந்து காமனாக இருக்கோ அதை வந்து இன்டர்செக்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல் செட்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் வந்து எது காமனாக இருக்குது, சாம்சங்குங்கிற வேல்யூ வந்து காமனாக இருக்குது, ரைட். அதே மாதிரி ஆப்பிளுங்கிற வேல்யூ வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுவோம் இப்போது. ஸோ மொபைல் டாட் இன்டர்செக்ஷன் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த வேரியபிள் பேர் வந்து நான் காமன் கொடுக்குறேன், காமன் ஐட்டம்னு கொடுக்குறேன், ரைட். ஸோ நம்ம காமன் ஐட்டம்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ காமன் ஐட்டம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆப்பிள் அண்ட் சாம்சங் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா வந்து ஆப்பிள் அப்புறம் சாம்சங் மட்டும்தான் வந்து மொபைல் செட்லையும் சரி சாஃப்ட்வேர் செட்லையும் சரி இருக்குது, காமனாக இருக்குது, ரைட். ஸோ நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னா, இப்போது நம்ம வந்து இன்டர்செக்ஷன் பார்த்தோம் தெரியுமா, இன்டர்செக்ஷன் தவிர வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே சேர்ந்து பிரிண்ட் ஆகும், ஆல்ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்ன சொல்கிறேன்னா, அதாவது இப்போ சாம்சங் இருக்குது, சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்லையும் இருக்குது, அதே மாதிரி ஆப்பிளுமே 2 செட்லையும் இருக்குது. ஸோ இந்த 2 தவிர மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ சிமெட்ரிக்குன்னு நான் வந்து வேரியபிள் நேம் வந்து சிமெட்ரிக்குன்னு கொடுக்குறேன், ரைட். ஸோ மொபைல் டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆப்ரேஷன். நீங்கள் வந்து உங்களோட 11th 12th படிச்சிருப்பீங்க செட் தியரியில். ஸோ சேம் அதே தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, ரைட். நீங்கள் வந்து அந்த வென் டயக்ராம்லாம் படிச்சிருப்பீங்க தெரியுமா. ஸோ அதில் வந்து நீங்கள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. யூனியன், இன்டர்செக்ஷனு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு, யூனியன், ஆல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஆப்பிள் அப்புறம் சாம்சங் தவிர மிச்சம் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஆப்பிள் அப்புறம் சாம்சங் மட்டும் தான் வந்து 2 செட்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ காமனாக இல்லாத வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து எப்படி ஒரு செட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரிமூவ் பண்ணுறது வந்து நிறைய டைப்பில் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ரிமூவ் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இப்போ மொபைலுங்கிற செட்லேருந்து மொபைல் டாட் ரிமூவ் வேல்யூ, நான் சோனிங்கிற வேல்யூ வந்து நான் ரிமூவ் பண்ணணும். சோனிங்கிற ஒரு ஐட்டம் நான் ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன தரணும்னா, அந்த சோனிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணணும் இங்கே. ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ பாருங்கள், சோனிங்கிற வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஆக்சுவலி, ரைட். ஸோ இதுதான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். அதுவே வந்து டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம் இப்போது. ஸோ டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து சோனி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட சோனிங்கிற அந்த ஒரு ஐட்டம் வந்து டெலீட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ கேட்கலாம், ரிமூவ்க்கும் டிஸ்கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம். ரிமூவ்க்கும் டிஸ்கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரிமூவ் ஃபங்க்ஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் ஒரு வேல்யூ ஏதாச்சும் தரலாம். ரிமூவ் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறேன், ரைட். மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட்டுங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையே இல்லை, மொபைல் செட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட்டுங்கிற வேல்யூவே இல்லை இப்போது. ஸோ ஆனால் வந்து நான் வந்து ரிமூவ் மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், எரர் வருது, அதாவது கீ எரர் வருது. இதுவே வந்து நான் வந்து டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா, டிஸ்கார்டு. ஸோ டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து எரர் வராது. பாருங்கள், எரர் எனக்கு வரல. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ரிமூவ்க்கும் சரி டிஸ்கார்டுக்கும் சரி இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பாப் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ பாப் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ண மாட்டீங்க, சும்மா பாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க. ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா, பாப் ஃபங்க்ஷன் வந்து ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு வேல்யூ டெலீட் பண்ணும், ரைட். ஸோ பாருங்கள், ரேண்டமாக ஏதோ ஒரு வேல்யூ டெலீட் ஆகிருக்கு. அதாவது என்ன டெலீட் ஆகிருக்கு, ஆக்சுவலி ஆப்பிளுங்கிற வேல்யூ வந்து ரெட்மிங்கிற ஒரு வேல்யூ வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து பாப் ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மறுபடியும் இப்போ ரேண்டமாக டெலீட் ஆகும். இப்போ வந்து என்ன டெலீட் ஆகிருக்கு, ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ரியல்மிங்கிற வேல்யூ டெலீட் ஆகிடுச்சு. ஸோ ஓவர் டைம் ரன் பண்ணும்போது ரேண்டமாக ஏதோ ஒரு வேல்யூ டெலீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாப் ஃபங்க்ஷன். ஸோ பாப் ஃபங்க்ஷன் வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு வந்து எந்த வேல்யூ டெலீட் பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க எப்படி டெலீட் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எப்படி வந்து ஒரு செட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படி வந்து நீங்கள் ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஐட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் ஐட்டம் இன் மொபைல் பிரிண்ட் ஐட்டம், ரைட். ஸோ இப்படி பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. சோனி, ஆப்பிள், சாம்சங், ரெட்மி, ரியல்மி எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ ஐட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம்.
ஸோ செட்ஸ் பற்றி இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது, பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, தமிழில் வந்து கோடிங் கற்றுக்கலாம் தெரிய வரும். தேங்க்யூ. ஐ வில் see you in the next video. அடுத்த வீடியோவில் இன்னுமே அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்ப்போம் பைத்தானில். வில் see you in the next video. Until then, bye.